என் பேர் பொம்மண்ணன். நாங்கள் ஈமோபிலியா சொசைட்டி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தில் ஈமோபிலியாவில் பாதிக்கப்பட்டவங்க 80 பேர் இருக்கிறாங்க. ரத்த கசிவு, ரத்தம் உறையாமைன்னு சொல்லி தாழ்த்தான்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த கசிவுக்கு வந்து இப்போ 4 வருஷமா திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில தான் வந்து இந்த ஃபேக்டர்ங்கிற உரைகாரணி வந்து செலுத்திட்டு வருவோம் நரம்புல. இப்போ வந்து இந்த பிப்ரவரி மாசம் முதலே வந்து தட்டுப்பாடா இருக்குது. இந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. அந்த மருந்து ஊசி செலுத்தலைன்னா வந்து ரத்த கசிவு ஏற்படும். உள்ள ரத்த கட்டிக்கும், ஜாயிண்ட்ல பிளீடிங் ஆயிரும். அந்த ப்ளீடிங் ஆகும்போது வந்து மூட்டு தேய்மானம் ஆகும். அப்புறம் ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா ரத்தமே நிக்காது, அது வந்துட்டே இருக்கு. அதுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த உரைகாரணி போடணும். அந்த உரைகாரணி வந்து நாங்க எங்களால் வெளியில விலை கொடுத்து வாங்க முடியாது. அது ஒரு டோஸ் வந்து 50,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு இருந்து. இப்ப போடுற மருந்து வந்து அது 8 மணி நேரம் தான் வந்து அந்த மருந்து கேக்குது. இப்போ புதுசா வந்து லாங் ஆக்டிங் மருந்து, தோல் கடியில செலுத்துற மருந்தெல்லாம் புதுசா வந்திருக்கு. அதை வந்து தமிழக அரசு வந்து அதை வாங்க முன் வந்து எங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒளி ஏற்றணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் போறதுக்கெல்லாம், காலேஜ் பள்ளிக்கெல்லாம் போறதுன்னா ரொம்ப சிரமப்பா இருக்கு. இந்த மருந்து இல்லைன்னா அவங்க வந்து படிக்க முடியறது இல்ல. படிப்பு வந்து அடிக்கடி லீவ் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த லீவ் எடுக்கும் போது அங்க பரீட்சை எக்ஸாம் எழுத வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நாளைக்கு மேல லீவ் எடுத்து அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படுது. இப்பெல்லாம் படிப்பு இருந்தாதான் வந்து முக்கியம். இப்ப எங்களால வந்து வேலை செய்ய முடியாது, ரொம்ப நேரம் நிக்க முடியாது, வெயிட் தூக்கக்கூடாது, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு. நம்ம வந்து எங்களால வந்து உட்கார்ந்துட்டு வேலை செய்யற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. தமிழக அரசு வந்து இந்த ஈமோபிலியா சொசைட்டியை அழைச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன மருந்து தேவை, அது அவங்களோட குறைகள் என்னன்னு கேட்டறிந்து அதற்குண்டான நடவடிக்கை எடுக்குமாறு ஈமோபிலியா சொசைட்டி சார்பாக, திருப்பூர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவமனை நாங்க லெட்டர் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம், வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. 500 கேட்டா வந்து 200 தான் வருது, பிரிச்சு கொடுக்குறாங்க. பிரைவேட்ல வாங்கினா 50,000 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுது. அது வந்து நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது. 50,000 ரூபாய் ஆகும் மினிமம். 50,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுதுங்க மருந்து. அது வந்து ஒவ்வொரு தடவையும் நாம வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. இதனோட பவர் வந்து 8 மணி நேரம் தான் கேட்கும். அந்த லாங் ஆக்டிங் மருந்தெல்லாம் வந்து ரொம்ப விலை அதிகம், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆகுது.